மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர் யோசப் பொன்னையா ஆண்டகை இன்று இறையடி சேர்ந்துள்ளதாக ஆயர் இல்லம் அறிவித்துள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக சுகையினமுற்ற நிலையில் இன்று தனது 74வது வயதில் இறையடி சேர்ந்துள்ளார். கலாநிதி யோசப் பொன்னையா ஆண்டகை இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு தண்டாமுனை என்ற ஊரில் 1952 அக்டோபர் 12ஆம் தேதி பிறந்துள்ளார். அன்னார் புனித வளனார் சிறிய குறுமடத்திலும் திருகோணமலை புனித சூசையப்பர் கல்லூரியிலும் கல்வி கற்று திருச்சிராப்பள்ளி புனித பவுல் குறுமடத்தில் உயர்கல்வி கற்று மெய்யியலில் இளங்கலை பட்டமும் புனையியலில் உள்ள தேசிய குறுமடத்தில் பயின்று இறையியல் இளங்கலை பட்டமும் பெற்றார். அத்துடன் பேராதனை பல்கலைக்கழகத்தின் இளங்கலை பட்டதாரியுமான இவர் 1993 ரோம் மறைமாவட்ட நகர பல்கலைக்கழகத்தின் விவிலிய இறையியல் பட்டமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். யோசப் பொன்னையா 1980 ஏப்ரலில் கத்தோலிக்க அருட்தந்தையாக பணியில் அமர்த்தப்பட்டார். 1980 தொடக்கம் 82 வரையான காலப்பகுதியில் பங்கு தந்தையாக மட்டக்களப்பு தூய மரியாள் இணைப்பேராலயம், வாகரை, வீச்சுக்கல்முனை, ஆயித்தியமலை ஆகியவற்றில் பணியாற்றினார். 1993 தொடக்கம் 96 வரையான காலப்பகுதியில் மட்டக்களப்பு புனித வளனார் சிறிய குறுமடத்தில் பணியாளராகவும் பணியாற்றிய பின்னர் அம்பிட்டிய தேசிய குறுமடத்தில் 1996 தொடக்கம் 2001 வரையான காலப்பகுதியில் பேராசிரியராகவும் நியமிக்கப்பட்டார். 2001 முதல் 2006 வரையான காலப்பகுதியில் தாண்டவன் வெளி பங்கு தந்தையாக பணியாற்றிய பின்னர் 2006ஆம் ஆண்டு திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பதில் பொறுப்பாளராகவும் பதவியேற்றார். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் பணியாற்றியுள்ளார். 2008 பிப்ரவரியில் திருகோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் துணை ஆயராக நியமிக்கப்பட்டு 2008 மே மாதத்தில் அதன் ஆயராக பதவியேற்றார். அதன் பின்னர் 2012 மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் முதலாவது ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டதுடன் மட்டக்களப்பு மறைமாவட்டத்திற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்தே முதன்முறையாக தெரிவு செய்யப்பட்ட ஆயராக இவர் திகழ்ந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.